இந்த பாடலை கேட்க முருகப்பெருமானே நேரில் வந்தார்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆம்பாங்க, திருச்செந்தூர் கவுண்டர் மண்டபத்தில் முருக அடியார்கள் இருவர் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய பஞ்சாமிர்த வண்ண பாடலை தினமும் பாராயணம் செய்தார்கள். அதனை முத்தம்மை என்ற பாட்டியும் கேட்டு வந்தார். ஒரு நாள் கையில் சிறிய காசி சொம்பொன்றை வைத்து ஒரு சிறுவன் அங்கு வந்து மறைந்து நின்று இந்த பாடலை கேட்கின்றான். இதனை கவனித்த முத்தம்மை இவர் யாரென்று கேட்க வேண்டும் என்று நினைத்து திரும்பிய போது அவர் மறைந்து விட்டார். அடுத்த நாள் அந்த சிறுவன் வந்தபோது முத்தம்மை யார் என்று கேட்க, நானும் இவ்வூர்தான் என்று சொல்லி, என்னை தெரிந்து கொள்ள என் பின்னால் வாருங்கள் என்று அழைத்து சென்று, இந்த பஞ்சாமிர்த வண்ண பாடல் எனக்கு பிரியமாக உள்ளது, இந்த பாடலை பாடும் இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்பதால் இங்கு வந்தேன், இந்த பாடலை இசையோடு பாடச் சொல்லுங்கள் என்று சொல்லி, இந்த கல்யாண மண்டபமும் இந்த வசந்த மண்டபமும் இந்த கோயிலும் தான் எனது இருப்பிடம் என்று சொல்லி மறைந்தான். உடனே முருகா முருகா என்று அழைத்து முத்தம்மை வணங்கினார். இந்த பஞ்சாமிர்த வண்ண பாடலை பாடுவதன் மூலம் நீங்களே கோயிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்த பலன் கிடைக்கும். அதோடு முருகனுக்கு பிரியமானவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இந்த தகவல் புதிதாக இருந்தால் மற்றவங்களுக்கு பகிருங்க. நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. குகன் அருள் என்றும் நம்மை வழிநடத்தட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.